ஹாய் நமஸ்தே. இன்றைக்கி என்னென்னா விஷாலோட கேப்டன்சி பற்றி பேச போகிறோம். அதில் கேப்டன்சியில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் தூக்குறதும் எடுத்துன்னு போகிறதும் யாரை வேணால் பிடிச்சிங்கடா அப்படின்னு அந்த பிரியாணி கேங்க்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கே தெரியும் இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று கோவா கேங், ஒன்று இன்னொரு கேங்கு பிரியாணி கேங். தெரிஞ்சு தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. விஷாலுக்கு ஒரு இது கொடுக்கறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கல் எடுத்துன்னு போய் அங்கே விழுங்கன்னு எல்லாருக்கும் ஆளுங்க இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் இல்லை, மித்து அவரே இது பண்ணிட்டாரு. ஏன்னா ஆளுங்களே இல்லாமல் என்ன பண்ணுறது? இது ஒரு தலையான ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. கேப்டன்சி டாஸ்க் வந்து வெல் பிளான்டே இல்லை. அது ஒரு டாஸ்கே இல்லை. அதுக்கு பதில் ஒரே ஒரு 2 செகண்டில் இந்த டாஸ்க் ஆகிருக்கும். கை தூக்குங்க, யாருக்கு விஷால் பிடிக்கும், யாருக்கு இவனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலே கேம் முடிஞ்சிருக்கும். அதுதான் கேம். இதில் ஒன்றுமே இல்லை. அவர் வராரு கேப்டன்சி, அடுத்தது தொடங்குது. எப்போ பாரு அசின், அன்ஷிதா அவங்க கூட. அடுத்தது இன்னும் புது இது வந்து அட்டாச்மெண்ட் வந்து இது சௌந்தர்யா. அதான் அவங்க இதில் தான் இந்த செங்கல் அந்த டாஸ்க் வருது. ஒரே பிளானிங்கே இல்லைப்பா. அப்படியே ஒன்று அடித்து சாவுதுங்க ஒன்றோட ஒன்று. கை சரியில்லை, கால் சரியில்லை, உடனே டாக்டர். அங்கே வந்து அந்த ஜெஃப்பு தான் ஒரு அரக்கத்தனமாக விளையாடுற. அப்படி ஜெஃப்பால் தான் அந்த ராணுவ கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே. அவ்வளோ மோசமான ஒரு முரட்டுத்தனமான பிஹேவியர் தான் அந்த ஜெஃப்ரிது. இது வரைக்கும் எத்தனையோ தடவை அவன் பண்ணிட்டான். பிஹேவியரும் சரி கிடையாது, பேசுறதும் சரி கிடையாது, அவர் விளையாடுறதும் சரி கிடையாது. இவ்வளோ நாள் எல்லாம் இந்த பிரியாணி கேங் ஒன்றா இருந்து அவரை இழுத்துன்னு வந்திருக்கு. இந்த பூரா கேம் வந்து நாசமானதுக்கு காரணமே அந்த ரெட் டீம் தான். அந்த ரெட் டீம் வந்து அதுங்க விளையாட்டை விட்டுட்டு பிங்க் டீமில் போய் அவங்கள காப்பாற்றுது. ஏன்பா உன்னை காப்பாற்றுனா இன்னொருத்தனை காப்பாற்றுற என்ன நீ அர்த்தம்னே தெரியல. அந்த அவங்களுக்கு ஒரு இது முதல்லேருந்தே சொல்லி வச்சுட்டாங்க, நான் நீ ஒன்றுன்னு. அந்த அன்ஷிகா, பவித்ரா அவங்களுக்கு ஜெஃப்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ரெட் டீம். அதனால் இதில் வந்து என்னென்னா முதல்ல அந்த ரெட் டீமுக்கு என்ன, அதுக்கு ஒரு கெட்ட எண்ணம். என் கண்ணு அடுத்தவன் கண்ணு 2 போனால் போட்டோம், ஆனால் என் கண்ணு தான் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் என்ன. அதுங்க போய் ஒரே அட்டகாசம் போய் ரெட் டீம் முதல்ல அந்த மஞ்சரி ராணவுட்ட போகிறாங்க. அதுங்களதெல்லாம் எடுத்துன்னு வராங்க. அதுக்கப்புறம் ப்ளூ டீமில் போய் ஒரே சண்டை. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்களா. இப்போ ரெட் டீமில் வந்து கல்லே இல்லை. ஏன்னா இன்னொருத்தன் குடியை கெடுத்தால் குடி தான் அழியும், அது ஒரு பேர் இருக்குது. அதே தான் நடந்தது. இன்னொருத்தனை கெடுக்க போய் அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்று சேர்ந்து வச்சுன்னு அந்த ஜெஃப்ரி வந்து அப்படியே இந்த தீபக்காலை பிடிச்சி இழுத்து எல்லாரையும் ஒரே ரணகலமாயிடுச்சு. இது ஒரு கேமான்னு பார்க்கவே பிடிக்கல. இது என்ன எல்லோரும் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங். எந்த விதமாக இன்ட்ரெஸ்டிங்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஜெஃப்ரி எல்லாம் அந்த கேங்கு எல்லாம் சேர்ந்து ஒரே அட்டகாசம். இல்லைன்னா அவங்கவுங்க தனித்தனியாக விளையாடிருந்தா யார் என்ன இது கேலிபர்னு தெரிஞ்சிருக்கும். ரெட் டீம் தனியாக ஆடலை, அவங்க பிங்கோட சேர்ந்துக்கினாங்க. இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா வந்து ஒரு 2 பேர் டீமு 3 பேர் டீம் அடித்தா என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு ப்ரெஷரில் சேர்ந்து தான் ஆகணும். ரெட் டீமும் ப்ளூ டீமும் சேர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒரு திருசமை. அந்த ஜாக்லினுக்கு இன்னத்துக்கு தான் ரெட் கார்பெட் கொடுத்தாங்கன்னு இன்னி வரைக்கும் புரியல. அவங்க என்ன கிழிச்சிட்டாங்கன்னே தெரியல. அந்த கேமில் கத்துறதும் சண்டை போடுறதும் பண்ணது அவங்களுக்கு ரெட் கார்பெட் கொடுக்குறாங்க. அது ரெட் கார்பெட் ஏன் கொடுத்தான்னு அதுவே அவஸ்தைப்படுது கில்ட்டில். அங்கே போய் சொல்லுது, ஐயோ எனக்கு பிடிக்கலையே. பிடிக்காது. இவ்வளோ தூரம் நீ எப்படி வந்த? ஒவ்வொருத்தரையும் சேர்த்து வச்சு வந்த நீ. உன்னோட கேம் எப்போ ஆடின? நீ ஒரு நாள் கூட நீ சேர்த்து இல்லாமல் நீ கோவா கேங்கோட ஆடினா. அப்புறம் உனக்கு பிடிச்ச தீபக்கை பிடிக்கிறது, அப்புறம் முத்துவோட போய் பேசுறது, நைஸாக அவங்கள இது பண்ணுறது, உனது எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோண்ணா. இன்னும் நீ நடிகைன்னு சொன்னது ரொம்ப கரெக்டு. நீ நடிகை தான். யார் சேதுபதி யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நீ நடிச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கே. இல்லைன்னா இவ்வளோ தூரம் எப்படி வர முடியும் சொல்லு? அது அந்த இவ்வளோ நாள் கழிச்சு 11th வீக்கில் அந்த அன்ஷிகா அது பெரிய ஆட்டம் ஆடுது, பத்ரகாளி ஆட்டம். வாடி போடி இங்கே வந்து பாருடின்னு ஒரு லாங்குவேஜ் அவ்வளோ அசிங்கமாக பேசுறது. இவ்வளோ நாள் அன்பு பாசம் இப்போ திடீர்னு எங்கே போச்சு? எனக்கு ஒன்றுமே புரியல இவங்க என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு. அந்த ரணவ் அதுக்கு மேலே அவர் நின்றுனே இருந்தார். அவருக்கு பெஸ்ட் பிளேயர். என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. இது பூரா இப்போ லாஸ்ட்டில் வந்து அடுத்தது வந்து அந்த முத்துது
பவித்ராது ஜெஃப்ரி 3 பேருக்கு அந்த பந்து வச்சு ஒரு இது தொடங்குறாங்க. தொடக்கத்தில் முதல்ல முத்து வந்து ஜெஃப்ரியில் போட்டார். ஜெஃப்ரி அவுட் ஆகிட்டார். அடுத்தது பவித்ராவும் முத்துவும் அது அப்படியே நின்றுன்னு இருக்குது. அது அப்படியே இவர் ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஏதோ இதுவாகிடுச்சு. அது எல்லாருக்கும் தான் யானை காட்டி இருக்குன்னு தெரியாதா? ஏதோ ஒரு திங்கிங்கில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு. ஏதோ யோசனை பண்ணுறாரு, இதை எப்படி நம்ம கேமை விளையாடலாம், அதாவது இது அக்ரெசிவாக விளையாடலாமா இல்லை சாஃப்டாக விளையாடலாமான்னு யோசனை பண்ணியிருப்பார் ஸ்டேயர். அதனால் அப்போ என்னாச்சுன்னா பவித்ரா போட்டாங்க. யாருக்குமே என்ன 2 பாலை போட்டு எப்படி கேம் முடிக்கிறது? ஷேம். இந்த மாதிரி கேம் எப்படி ஒரு செகண்டில் ஒரு 2 நிமிஷத்தில் கேம் முடியுதுன்னா அது என்ன கேமாக இருக்கும்? நேச்சுரலி கேட்பார்ல பிக் பாஸ். எனக்கு என்ன ஒன்றுனா கெட்டதில் ஒரு நல்லதுன்னு பரவாயில்ல அந்த இவன் முடிச்சது யாருக்குமே இல்லை நாமினேஷன் பாசம் சொன்னதில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேள்வி நடக்க வேண்டிய விஷயம் எப்பயோ நடக்க வேண்டியது. இப்போ பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டேர்ன் போட்டதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ரொம்ப நாளாக நடக்குது. இது வந்து அந்த 4வது 3வது வாரத்தில் வந்து அடக்க வேண்டிய இந்த கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் இவ்வளோ தூரம் இழுத்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஒரு அந்த அன்சிகா எவ்வளோ ரூல்ஸ் பிரேக் பண்ணிச்சு இந்த தூரம். ரெட் லைனுக்கு பின்னாடி வந்து ஆடுனா அது ஆடுது. அப்படி தான் ஆட முடியும், இல்லாட்டி ஆட முடியாது அப்படின்னு அது ஒரே வெறிகளமாக கத்துது. அது எதுவுமே சொல்ல முடியல. அது இன்னொரு தடவை சொல்கிறாங்க. ஏதாவது உடம்புல எவ்வளோ இது படித்த உடனே கேப்டன் அப்படின்னு கூப்பிடுறது. ஸ்பெஷலாக கேப்டன் இவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த விஷால் பிங்க் கேமுக்கு தான் விளையாடினார். அவர் விளையாட்டையே இந்த அருணும் இந்த விஷாலும் பூரா பிக் பாஸ் கேமை கெடுத்து வச்சது அவங்க 2 பேர் தான். என்ன தொடக்கமே மோசம். பிரியாணி கேங்கு 10-12 பேர். அவங்க வந்து எப்படி வேணா விளையாடுறாங்க, எப்படி வேணா நாமினேஷன் பண்ணுறாங்க. ஒரு தடவை சொல்கிறாங்க பெஸ்ட் பிளேயர் ரஞ்சித்னு சொல்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்னு தெரியலையே. ரஞ்சித் பெஸ்ட் பிளேயர், அதுக்கப்புறம் யாருமே விளையாடாட்டி அவங்க பெஸ்ட் பிளேயர். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும். ஜெஃப்ரி எப்படி நாமினேஷன் கூட்டிட்டு போனாங்க, அதே தான் முதல்லேருந்து நடக்குது. பிக் பாஸ் வந்து முன்னையே டெசிஷன் எடுத்திருந்தா இந்த பிக் பாஸோட பூரா கேம் மோசமான காரணம் இந்த பிரியாணி கேங்கில் இருக்கிற கல்பிரிட்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. அவங்க என்ன பாட்டு, என் மனசில் ஒரு ஹிந்தி பாட்டு நல்லா வருது. என்னன்னா एक दूसरे से करते हैं प्यार हम एक दूसरे के लिए बेकरार हम. அந்த பாட்டு ரொம்ப செட் ஆகுது. ஒருத்தர் இல்லாமல் அவங்களால எந்த வேலையும் ஆகாது. சாப்பாடெல்லாம் ஒன்றா இன்னொருத்தர் விட்டுருவாங்க. 8 பேர் அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ இதுங்களை நல்லா முதல் சாப்பாடு சாப்பிட்ரும். எல்லாம் ஏப்ப விட்டுன்னு போய் தூங்கும். அங்கே போய் யாரை அடுத்தது அடிக்கலான்னு ஒரு அட்டகாசம் வெட்டி பேச்சு இதுதான் நடந்திருக்கு. பூரா பிக் பாஸுக்கு எடுத்தது அந்த விஜய் டிவியில் இருக்கிற ஒரு 10-12 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த கேங் பூரா டாப் டு பாட்டம் மோசமானது. ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் they have played a shabby game. பார்க்க பிடிக்கல. ஒரு அளவு இருக்கு. இவ்வளோ நாள் பொறுத்து கூட இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பிக் பாஸ் ஒரு செகண்ட் அது இப்படி ஆனதுக்காக ரீமேட்ச் கூட வச்சிருக்கலாமே. உடனே ஒரு பனிஷ்மெண்ட். ஆனால் இந்த பனிஷ்மெண்ட் வேணும் தான். ஏன்னா எல்லாருக்காகவும் இன்னும் திருப்பதி இன்னொரு தரம் ஆடும்போது இன்னும் இருக்கு 1 வாரம் இன்னும் கேப்டன்சி தப்பாக இன்னொரு ஆளுக்கு போகும். இப்படி கூட இருக்கலாம். பவித்ரா வந்து என்ன பண்ணாங்க இவ்வளோ நாள் மூலையில் உட்காந்துட்டாங்க. கரன்னு பாட்டு பாடினாங்க. காதில் கேட்டால் காது கெட்டுரும். என்ன பண்ணாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி மோசமானவங்க எப்படி அங்கே போகிறது, அவங்களுக்கு கொடுக்குறது இந்த பாஸ் சரியான்னு கூட நினச்சிருக்கலாம் பிக் பாஸ் டீம். அதனால ஃபியூ செகண்ட்ஸ் கூட அவங்க வந்து தாங்க முடியல. இது போகாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னு கூட டெசிஷன் எடுத்துருக்கலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப மோசமாயிடுச்சு கேம். என்ன எல்லாம் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங். எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தர் அடிச்சுக்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்னா அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங் அடிச்சுக்கினாங்க உடச்சிக்கினாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன புரியுதோ தெரியல. ஏன்னா அந்த திடீர்னு ஒரு அன்சிதா ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாரு. என்னத்த சொல்கிறது, இந்த வாரம் நம்ம எவ்வளோ நாள் பார்த்தோம். யார் இருந்தா என்ன, யார் போனா என்ன, நாமினேஷனில் எவ்வளோ நாளாக நம்ம ரஞ்சித் சொல்கிறோம். இன்னி வரைக்கும் அவர் உட்காந்துருக்காரு, அழகாக ஆடின்னு இருக்காரு. என்ன ஆட்டம் ஆடுறாருன்னு எவனுக்கும் புரியல. ஏதோ இந்த வரை பின்னாடி குண்டா வந்து உட்காந்துக்கினாரு, அவ்வளோதான்.
இன்னும் ஆடினது மைண்டு கேம் ஒன்றும் கிடையாது. உட்காந்தாரு சும்மா எல்லாரையும் போட்டு இப்படி பண்ணின்னு கல் 4-5 எடுத்து போட்டு இருந்தார். அந்த எல்லோ கேம் எல்லாத்தட்டையும் திருடி தான் அது ஜெயிச்சிச்சு. அது ஒன்றும் சுயமாக ஒன்றும் பண்ணல. ஜாக்குலினுக்கு ரெட் கார்பெட் கொடுத்தது ரொம்ப மோசம். இது வந்து மக்கள் தான் கொடுத்தாங்கன்னா அதை எனக்கு நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அது யார் கொடுத்தாங்க, மக்கள் பக்கத்துலேருந்து வந்திருக்குன்றாங்க, அது ஒன்றும் நம்ப முடியறதா இல்லை. முதல்லேருந்து இன்னி வரைக்கும் அது கூட்டத்தான் ஆடின்னு இருக்கு. இண்டிவிஜுவல் கேம் அதுங்கிட்ட நான் பார்க்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் போய் வேண்டாத இடத்துல போய் கத்துறது, இந்த மாதிரி ஒரு கேம் தான் அது பண்ணியிருக்கு. அது என்ன அழகாக சுவாரஸ்யமாக பண்ணுச்சு. நான் பேசுறதுல அசிங்கமாக இருக்குது, நான் பிஹேவியர் அசிங்கமாக இருக்குது, ட்ரெஸ் சென்ஸ் 0. என்னத்தை பார்த்து ரெட் கார்பெட் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதிசயமாக இருக்குது. யாருக்காவது ஒன்றுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. மக்கள் குரலாக எனக்கு இது படவே இல்லை. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது. நேற்று சேதுபதி சார் என்ன ஒரு ஹோஸ்ட் பண்ணாங்க. அவர் ஹோஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுமா ஃபீலிங் ஆகுது. ஒரு ரூமில் ஏர் கண்டிஷனும் இருக்கும், ஹீட்டரும் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க எது ஒர்க் பண்ணணுன்னு உங்களோட ஃபீலிங் என்னவா இருக்கும். இதுதான் நடந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு காஃபி கொடுத்தா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படி கிடையாது. பூரா பால் இவ்வளோ உண்டு பவுடர் போட்ட மாதிரி அவரது பேசுறதெல்லாம். அந்த மாதிரி இருந்தால் இதுங்களே பஃபல்டோ ஸ்கின்னு. இதுங்களுக்கு என்ன சொன்னால் என்ன அறிவு வரப்போகுது, இதுங்களுக்கு என்ன தான் உரைக்க போகுது. இதுங்கப்பா ஒன்றும் கிடையாது. இதுங்க பூரா பிக் பாஸ் அந்த கோர்லேயே தப்புங்க. பிக் பாஸ் செலெக்ஷனே தப்பு. யார் தப்பு சொல்கிறது? இப்போ பிளேயர்ஸே தப்பு சொல்கிறது. நல்ல எல்லாம் ஒரே கேங்க 12 பேர் உங்கள் ஆளை எடுத்துகிட்டு ஒரு 8 பேர் இப்படி போட்டால் அதில் என்னத்தை நீங்கள் பண்ண முடியும்? ஹையர் அண்ட் ஃபயர் எங்கேருந்து நடக்கும்? அங்கே ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அவங்க ஆள் அது ஒரு கில்ட்டு. இவங்க என்ன உள்ள கூட்டம் போடுதுன்னா நம்மள தானே நம்மளை வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் அதுங்க மனசில் பல விதமான இதெல்லாம் இருக்குது. அது நமக்கு நல்லா தெரியுது. அதனால தான் மட்டமான விளையாட்டு விளையாடுது. அந்த அருண் என்ன இவங்க இவ்வளோ ஒரு பெரிய செலிபிரிட்டின்றாங்க. இந்த விஷால் செலிபிரிட்டி எத்தனையோ பண்ணியிருக்கேன்றாங்க. அந்த ஜாக்லின் எவ்வளோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்றாங்க. எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ அசிங்கமாக பண்ணி எங்களோட கண்ணு பார்க்க முடியல அந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுறாங்க சார். ஒன்றும் சொல்ல முடியல. சேதுபதி ஹோஸ்ட் கூட நேற்று ஒன்றும் அவ்வளோவா ஒரு 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 இது இருக்கணும், ஆத்தென்டிசிட்டி இருக்கணும். என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு ஒரு சத்தமாக கேட்க முடியுதா? என்ன நீங்கள் பண்ணீங்க, ஏன் அப்படியா? சரி, சுற்றி வாங்க. நீங்கள் தான் சுற்றி வரீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. அவங்கெல்லாம் பஃபலோ ஸ்கின் இன்னும் ஸ்ட்ராங்காக போடணும். அப்போ தான் அவங்க வருவாங்க. இனின்னா வந்தேன்னா போனேன்னு நிறைய இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் போதும். ஒவ்வொன்றா போயிட்டோம். நம்ம சொன்னவங்க யாருமே மோசமான பிளேயர்ஸ் தான் உள்ளே இப்போயும் இருக்காங்க. ஏன்னா எல்லாமே மோசம். இதில் என்ன பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. எல்லா மோசத்தில் நம்ம என்னத்தை சொல்கிறது? ஒன்றை பார்த்தா இன்னொன்று மோசமாக இருக்குது, இன்னொன்று பார்த்தா இன்னொன்று மோசமாக இருக்குது. எதை பார்க்கறது அப்படின்னு தோணுது. ஓகே, ஐ வில் see you in the next video. Thank you so much.